ஹலோ வீவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜீரோ பவர். நேற்று ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்லாம் செக் பண்ணலாம் அப்படின்ட்டு ரேண்டமாக நான் நைட் தான் எனக்கு டைம் கிடைக்கும் சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா பார்க்குறதுக்கு. அப்படி பார்க்கும்போது கிடைச்ச ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய குமரனும் சரி நிவினும் சரி 12:33 34 பேக் டு பேக் ஒரு அப்டேட்டு காரில் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே டைமில் ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிறது, இவர் நிவின் வந்து ரெயின் வித் ஹாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரியும், இவரும் அந்த ரெய்னி ட்ரீம்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த மலையில் ரசிச்சுட்டு போகிறாங்க அப்படிங்கிறது இருந்தாலும், ரெண்டு பேருமே அப்போ தான் ஷூட் முடிச்சுட்டு போயிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கேள்விகள் இருந்துச்சு. ஸோ எனிவேஸ் இந்த இடத்துல அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்குவோம். நாளைக்கு ஏதாச்சும் அப்படி ஒரு ட்ராக் வரலாம் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல குமரனும் நிவினும் மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த சீன் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டுங்கும் போது இது வரைக்கும் எதுவுமே கிடைக்கல. போன மாதம் மட்டுமே கொஞ்சம் ஹைட் பண்ணி தான் கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க. இல்லை நம்ம இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோன்ட்டு டீம் ரிவீல் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ரொம்பவே விஷயம் இன்னும் ஸ்ரீனி பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸ்ரீனியோட அப்டேட்டையும் லாக் பண்ணாலும் பண்ணிவிடுவாங்க. என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம ஓவராக டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த விஷயம் நடக்க தான் போகுது. நமக்கு வேறு வழி இல்லை இல்லையா. சரி, இது ஒரு பக்கம் இருக்க. ரொம்ப டெலி அவார்ட்ஸ்க்கு இந்த ப்ரிலியூட் முன்னோட்டம் கொண்டு வந்தாங்க இல்லையா, அதில் எனக்கு அந்த ஷோவில் பெரிய சந்தோஷம் இல்லை. ஓகே, விஜயும் லக்ஷ்மி பிரியாவும் பார்த்தோம். சில செலிப்ரிட்டிஸோட பர்சனல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டேன். ஹானஸ்ட்டாக வந்து அதில் ஹாப்பி தான். ஸோ அது மாதிரி சில விஷயங்கள் இருக்கும்போது இந்த ஷோ வந்து செம்ம விநாயகர் சதுர்த்தியோட இந்த ஷோ வந்து செம்மையாக இருக்குங்க. அதாவது டெலிபதி, அப்புறம் அவங்களுக்காக நிறைய விஷயங்கள் செய்கிறதுன்ட்டு இது வந்து நான் விஜய் காவேரிக்கு மட்டும் சொல்லலை, எனக்கு தெரிஞ்சு சொன்னோன்னா எல்லாத்த பற்றியுமே நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுன்னு இருக்குது. ஒரு சின்ன சின்ன விஷயம், நம்ம காவேரிக்கு வந்து நான்வெஜ் பிடிக்கும், விஜய் வந்து ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறது இந்த இடத்துல வெஜ்ஜு, அது மாதிரி சில விஷயங்கள் வந்து அங்கே அழகாக அந்த ஷோவில் டெலிபதி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ என்ன சொல்கிறேன்னா, நான்வெஜ்ஜே இல்லாமல் சாப்பிடாத நம்மளுடைய லக்ஷ்மி பிரியாவுக்கு வெஜிடேரியன் தான் கொண்டு வருவேன்னு நம்மளுடைய சுவாமியோட அந்த பின்னாடி ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க. அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. பட் ஆனால் வந்துட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தெரியுதுல்ல அது மட்டும் ஓகே. ஸோ ஏன் அவர் வெஜ் எடுத்துகிட்டு வர்றாரு அப்படிங்கிற ஒரு ரீசன்லாம் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இதெல்லாம் பேசணும்னா ரொம்ப அரசியலாக போயிடும். அதனால் வேண்டாம். ஓகேவா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி அழகழகான காட்சிகள் வந்து அந்த இடத்துல இருக்கிறது நமக்கு ரொம்ப ப்ளஸ். என்ன சொல்கிறதுனா, ஒரு ஷோனா இப்படி தான் இருக்கணும். நம்மளும் ஜாலியாக அதில் என்ஜாய் பண்ணணும். அதை விட்டுட்டு அதில் ஒரு கொஷின் கேட்டு முகம் சுழிச்சிட்டு இல்லை அந்த கொஷினை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறத விட அவங்க அந்த ப்ரெசன்ஸ் வராங்க இல்லையா, அந்த டோட்டல் ஷோவுமே நம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறதுன்னு இருக்கும். இதுக்கு தான் பிரியங்கா வேணுங்கிறது. பிரியங்காவோட ஷோ இவ்வளோ வருஷமாக நான் பார்க்குறதுல என்னென்னா, மீண்டும் மீண்டும் சொல்கிறது, நம்மளை என்ஜாய் பண்ண வைப்பாங்க. ஆடியன்ஸையும் சரி வர செலிப்ரிட்டிஸையும் யாரையும் தாக்க மாட்டாங்க. அவங்கள வேணால் லைட்டாக தாக்கிக்குவாங்க. பட் ஆனால் அதுவுமே நமக்கு வருத்தப்பட வைக்க மாட்டாங்க. அது மாதிரி ஒரு அழகான ஒரு விஷயம் பிரியங்கா கிட்ட இருக்குது. அதனால தான் இவ்வளோ வருஷம் இந்த ஜேர்னியில் எல்லாத்துக்கும் பிடிச்சவங்களா ப்ளஸ்லேயே இருக்காங்க அப்படிங்கிறது தான். சரி, உங்களுடைய கருத்துக்கால். ஸோ இன்றைக்கான ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் போன மாதமாண்டியே ஹைட் பண்ணி வச்சுட்டு இருந்தாலும் எங்கேயாச்சும் கிடைச்சதுன்னா நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ நைட் மட்டும் அவங்க ரெண்டு பேர்த்தோட அப்டேட்டையும் மீண்டும் நினைவுபடுத்தி விடைபெறுறேன். ஸ்டேடியம்.